அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பு மேலே இந்த மாதிரி நம்ம சப்பாத்தியெல்லாம் செய்கிறதுக்கு இல்லை கத்திரிக்காயெல்லாம் சுடுறதுக்காக வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்டாண்டு, அதை வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமான சைஸோ இல்லை சின்ன சைஸோ இருந்தால் வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை நல்லா வேக வைக்க போகிறோம் அந்த அடுப்பு சூடில். இது வந்து நார்த் சைடில் பார்த்திங்கன்னா கிராமத்தில் எல்லாருமே செய்வாங்க. ஏன்னா கிராமத்தில் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடித்த உடனே அதில் இருக்க அந்த நெருப்பில் இதை போட்டுருவாங்க. போட்டுட்டு அது நல்லா சூடான பிறகு நல்லா வெந்துடும் அந்த சூடுலேயே. அதுக்கப்புறம் எடுத்து அதில் செய்வாங்க. ஆனால் சிட்டியில் இருக்கவங்க இந்த மாதிரி நம்ம கேஸ் அடுப்பில் செய்யலாம். கிராமத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுப்பில் சமையலெல்லாம் முடித்த பிறகு அந்த சூடு இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே இந்த உருளைக்கிழங்கை போட்டுட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. கிராமத்தில் செய்கிறது இந்த சுவையே சொல்லவா வேணும், எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வெந்த பிறகு நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். முழுக்க கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நல்லா வேகணும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைங்க. ஆனால் அடுப்பில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். அதோட ஈஸியாகவும் சமையல் முடிஞ்ச பிறகு போட்டு வச்சோம்னா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி எல்லா சைடும் நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. மேலெல்லாம் இந்த மாதிரி நல்ல கருப்பாகணும். நல்லா தீஞ்சிருச்சு. இப்போ இது உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். இது நல்லா சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தி பார்த்தாலே நல்லா தெரியும் இது வெந்துருச்சு நல்லா. இப்போ இந்த தோல் வந்து இந்த மாதிரி இப்படி எடுக்கணும். அடுப்பில் செஞ்சுருந்தோம்னா கொஞ்சம் தோலாக வச்சோம்னாலும் அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கேஸில் செஞ்சுருக்கோம் இருந்தாலும் அந்த வாசனை வரும். நம்ம வந்து சுத்தமாக இந்த மாதிரி தட்டியில் போட்டு மேலே இருக்க தோலை வந்து கழுவி எடுத்துடலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி நம்ம தோலை மேலேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே மேஷ் பண்ணிக்கலாம். எப்போவும் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்த பிறகு எப்படி அழுத்தி மேஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா கழுவிட்டு மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி தான் இருக்கும் மேஷ் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தக்காளியையும் நான் ஒரு 2 தக்காளியும் அதே மாதிரி அடுப்பில் சுட்டு வச்சுருந்தேன். தக்காளி வந்து ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன் எப்படி சுடணும்னு சொல்லி. இதையும் அதே போல் தான் நம்ம அடுப்பு மேலே வச்சு சுட்டு எடுத்துருக்கோம். ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன் 4 உருளைக்கிழங்குக்கு. நார்த் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்ப்பாங்க. நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்திட்டு தக்காளியில் அந்த நடுவில் இருக்க பகுதி இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் அது சரியாக வேகாது. நம்ம வந்து அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி அது கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். தக்காளி நம்ம பொதுவாகவே பச்சையாக சாப்பிடலாம். ஆனால் இது வந்து நம்ம சைட் டிஷ் செய்யும் போது அந்த கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் நம்ம அதை எடுத்துடலாம். 2 தக்காளியும் அதே நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த நடுப்பகுதியை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒன்றா சேர்த்துடலாம். இந்த சைட் டிஷ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம சாதத்தோட வெறும் சாம்பார் ரசத்தோடு சாப்பிட்லாம். கஞ்சி குடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி தோசையோட கூட செய்யலாம். அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அது என்னென்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒன்று இதையும் லைட்டாக சுட்டு வச்சுருக்கேன் அடுப்பில். அதையும் இதோட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பல்லு பூண்டு இதையும் சேர்த்து இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இடிச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் இட்லி தோசைக்கு செய்யணுன்னா அடுப்பில் ஒரு தாளிப்பு போட்டு அதில் இது கொட்டி இறக்கிடலாம். அந்த மாதிரி செஞ்சால் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மேஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும். நார்த் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கடுகெண்ணெய் ஒரு ஸ்பூன் பச்சையாக சேர்ப்பாங்க. அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வேணான்னா சேர்க்க வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டான்னா சேர்க்க வேண்டாம். நார்த் சைடில் சேர்ப்பாங்க. இது வந்து அந்த நார்த் சைடோட சைட் டிஷ் தான். அதனால் நானும் சேர்த்துருக்கேன்.
நீங்கள் வந்து சாப்பிட மாட்டீங்க கடுகு எண்ணெய் அப்படின்னா நீங்கள் அப்படியே இதை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். தேவைப்பட்டால் தாளிப்பு போட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. இந்த வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.